ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 8th பே கமிஷன் சம்மந்தமான ஒரு முக்கியமான தகவலை தான் பார்க்க போகிறோம். 8வது ஊதிய குழுவை பொறுத்த வரைக்கும் அரசு ஊழியர்களோட சம்பளமும் பென்ஷனும் உயர்ப்போகுது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக கருதப்படுது. அதையும் தாண்டி அரசு ஊழியர்கள் சம்மந்தமான ஒரு முக்கியமான அப்டேட்டு கிடச்சிருக்கு. இது கவர்மெண்ட் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலனாலும் இது சம்மந்தமான ஒரு தகவல் கசிஞ்சிருக்கு. இது என்ன அப்படிங்கிறது முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. 8வது ஊதிய குழு அரசு ஊழியர்கள் சம்மந்தமான அப்படி என்ன தகவல் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது லெவல் 1லேருந்து லெவல் 6 வரைக்கும் இருக்கிற அரசு ஊழியர்கள் சம்மந்தமான அப்டேட் தான் கிடச்சிருக்கு. அதாவது லெவல் 1லேருந்து லெவல் 6 வரைக்கும் இருக்கிற அரசு ஊழியர்களோட நிலைகளை, அதாவது 6 நிலைகளை 3 நிலைகளாக குறைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அரசு ஊழியர்களோட இந்த 6 லெவலை 3 லெவலாக ஒருங்கிணைக்கும் போது என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. 6 லெவலை 3 லெவலாக இணைக்கும் போது அரசு ஊழியர்களோட சம்பளம் இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் அவங்களோட பதவி உயர்வுக்கும் ஒரு முக்கியமான இது வழியை வகுக்கும் அப்படின்னே சொல்லலாம். 8வது ஊதிய குழுவை பொறுத்த வரைக்கும் அரசு ஊழியர்களுக்கு இப்படி நடந்ததுன்னா அது அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த தகவல் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலை. ஒருவேளை நடந்தால் இது அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியாகவே இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சிங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.